நாம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்துல இந்த கடகம் ராசி 4வதா வரக்கூடியதாய் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா? என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா நடக்கும்? மேலும் உங்களுக்கு பலமா அமையக்கூடிய செயல்கள் என்ன, பலவீனமா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கவனமா செயல்பட்டா எந்த விதமான முன்னேற்றத்தை நீங்க எப்படி அடைய முடியும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தான் கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே சொல்லப்போனால் சந்திர பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். நேர்மை, விசுவாசத்துக்கு பெயர் போனவங்க நீங்க. பழகியவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் செய்யக்கூடியவங்க. கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் சென்டிமெண்ட்டும் பார்ப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. திடீர்னு கோபிச்சுக்கிட்டு உங்களோட நண்பர்கள் கிட்ட கூட பாருங்க ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் பிடித்த நபர்களாக இருந்தால் கோபம் படவே மாட்டீங்க. அநியாயத்திற்காக பொங்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களோட கோபத்துல கூட ஒரு அமைதி இருக்கும். அடிதடிலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க அப்படி ரொம்பவுமே சண்டை போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டாயம் நியாயத்துக்காக மட்டும்தான் இருக்கும். நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறவங்களாகவும் நெருங்கி பழகியவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க கடகராசி அன்பர்கள் நீங்க. 12 ராசிகள்லையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க தாங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இதுல விரிவா பார்க்க போறோம். எப்பாடுபட்டாவது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு வாழக்கூடியவங்களா திகழ போறீங்க இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே தூசு தட்டி விட்டுட்டு என்னோட சொந்த உழைப்பால் நான் முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். வேலைக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு மனதுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளோ சம்பளம் குறைவான வேலையாக இருந்தாலுமே தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. பிடிக்காத வேலையாக இருந்தால் நிறைய சம்பளமாக இருந்தால் கூட அதை செய்ய மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் பெரும்பாலான கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மனசில் என்ன தோணுதோ அப்படியே சட்டுன்னு பேசிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே நல்லது தான். ஆனாலும் நிறைய இடத்துல இது சரியாக உங்களுக்கு உபயோகம் தந்திருக்காது. மனசில் பட்டதை டக்குன்னு பேசுறதுனால நிறைய பேர் உங்களை எதிரியாக நினைப்பாங்க. யார் என்ன நினைச்சாலும் தனக்கென ஒரு பாதை வழிவகுத்து அதற்கேற்றது போல வாழக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள். எப்பவுமே எல்லோரோட வாழ்க்கையிலுமே உங்களால நன்மை மட்டும்தான் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நன்மை நடக்குதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில பலம் நிறைந்த நாட்களை காணணும். காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்ந்து சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களோட செயல்களில் வரக்கூடிய காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஆஞ்சநேயரை போல எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, நன்மை உண்டாகும். மேலும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி உங்களோட வேண்டுதலை நீங்க சொன்னீங்கன்னா அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். அனுமனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் அனுமனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்தடைய நாங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக. மேலும் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில நீங்க தீர்வு பெற்றுக்கலாம்.
டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம இப்போ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்து சேரப்போகுது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான ஞானமும் செல்வாக்கும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிரிந்திருக்கும் மாதம் மிகவும் யோகமான மாதம். ஏன் அப்படின்னா குரு பகவான் விரயஸ்தானமா இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலுமே அவருடைய பார்வையால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். தாய் வழி உறவுகள்ல ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு, வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை, உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். உங்கள் செல்வாக்கு இப்பொழுது உயர்ந்து காணப்படும். ஆரோக்கியமா நீங்க செயல்பட தொடங்க போறீங்க. மேலும் புதன் பகவானின் சாதகமான சஞ்சாரம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயத்தையுமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வரவு சீரா இருக்கும். புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகும். நீங்க தொழில் முறை வளர்ச்சிக்காக கேட்ட இடத்திலிருந்து பணம் இப்பொழுது கைவந்து சேரும். வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு திறம்பட செயல்பட்டா முன்னேற்றம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் பெரிய அளவுல எந்த ஒரு விளைவுகளும் கொடுக்காது, பயப்பட வேண்டாம். குரு பகவானின் பார்வை தலைக்கு வருவதெல்லாம் தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஏற்படுத்தும். பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போயிடும். எந்த விதமான நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாது. குடும்பத்துல நிம்மதியான நிலை வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல முதன்மையா செயல்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும் மாதம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் வரும். அஷ்டம சனி என்ற பயமும் ராகு என்ன செய்வாரோ அப்படிங்கிற பயமும் அப்பொழுது மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அஷ்டம சனியும் ராகுவும் குரு பகவான் பார்க்கணும் இந்த காலகட்டத்துல எந்த விதமான பாதிப்புகளுமே உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாங்க. அதுக்கு மாறா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. பட்ட அவமானம் நீங்கும். தடைபட்டிருந்த வேலை இப்பொழுது சுறுசுறுப்பா நடக்கும். உடலிலும் சரி மனதிலும் சரி இருந்த பாதிப்பு பயம் நீங்கிடும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விளையிடும். செல்வாக்கு வெளிப்படும். உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் அடைவாங்க. வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் வரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். சொல்லப்போனா இந்த சமயத்துல கடன் நடைபெறும் யோகம் இருக்கு. அதற்கேற்ற வகையில வருமானம் வந்து சேரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை நுழைச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நல்லது. உங்களோட வார்த்தைகளை தேவையற்ற பிரச்சனை ஏற்படும், கவனமா இருங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பணிகளையுமே சுறுசுறுப்பா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். சோம்பேறித்தனத்தை தூக்கி வச்சுட்டு பகல் நேரத்துல தூங்காம வேலையில கொஞ்சம் ஈடுபடணும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளை பார்த்தா ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனாலதான் கவனமா இருக்க சொல்றோம். உங்களோட பணிகள்ல தீவிரமா செயலாற்ற சொல்றோம். சுறுசுறுப்பா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். அவ்வப்போது வருகிற சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பா உங்களோட பணிகளை தீவிரமா தொடங்கணும். முக்கியமா பகல் நேரத்துல தூங்காம வேலையில முழுமையா கவனம் செலுத்தணும். இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பது நிச்சயமா நடக்கும். அதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா பொருளாதார நிலை மேம்படும். ஏன்னா இந்த மாதம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் கொடுக்கும் வகையில இருக்கு. எதிர்பார்த்த பணம் கை வந்து சேர கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டையுமே நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும். வீடுகள்ல தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுக்கணும். எழுத்தமா கௌத்தமான யார் ஒருத்தர் மேலேயும் எந்த ஒரு விதமான பழியையும் சொல்லக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போனா நன்மைகளை நீங்க பெற முடியும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனா உங்களுக்குள் பரஸ்பரம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போனா கெட்டு போறதில்லை அப்படிங்கறத உணர்ந்தவங்க தான் நீங்க. அது போல இந்த மாதம் செயல்முறைப்படுத்தினீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும்.
மேலும் அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேரும். அனுமனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து செஞ்சா எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்தடையும். இது நினைவில் வச்சுக்கோங்க. அனுமனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.